ஹலோ கைஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பைஃபிஷர் அப்படின்னு ஒரு டூலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோ பைஃபிஷர் இதுதான் பார்க்க போகிறோம். அந்த டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாவில் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளோட மிஷின் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு தேவையில்லை, அதனால் இது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ப்ரௌசர் போயிட்டு பைஃபிஷர் GitHub அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. ஓகே, வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் இந்த கோடை வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ இதில் வந்து அவங்க காப்பி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு எப்பயும் போல் நம்ம சொல்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபைல் வந்து எரர் காமிச்சிருக்கு. ஸோ அது எரரோடு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். அதுக்காக இப்போ வந்து நம்ம டைரெக்டாக சூடோ போட்டு சூப்பர் யூஸராக போய்ட்டோம். சூப்பர் யூஸராக போனதுக்கப்புறம் சிடி டவுன்லோட்ஸ்குள்ளே போயிடுவோம். ஐயோ சாரி, தப்பாக அடிச்சிட்டேன். டவுன்லோட்ஸ்குள்ளே போயிடுவோம். போனதுக்கப்புறம் எல்எஸ் போட்டு நம்ம எப்பயும் போல் செக் பண்ணுவோம். இல்லை நமக்கு இந்த டூல்லாம் ஹம்மர் டூலு பைஃபிஷர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் கொஞ்சம் புரியும். அதனால் சூடோ rmrf இந்த ஃபைல் அப்படியே காப்பி பண்ணி இது பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோன்னா நமக்கு ரிமூவ் ஆகிடும் அந்த ஃபைல். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபைல் போயிட்டு நம்மள்ட்ட இங்கே வந்துட்டு நம்ம எப்பயும் போல் கிட் க்ளோன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, கிட் க்ளோன் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. நமக்கு திரும்ப பைஃபிஷர் வந்துருச்சு. சிடி இந்த ஃபைலை அப்படியே நம்ம அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணி அந்த ஃபைல் உள்ளே போய்டும். உள்ளே போனதுக்கப்புறம் எல்எஸ் கொடுத்து பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை நம்ம நார்மலாக ரன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் அதுலேயும் பார்த்துருங்க. பைத்தான் 3 இந்த ஃபைலை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணால் நமக்கு ப்ளீஸ் வெயிட் இதெல்லாம் வந்து ப்ராசஸும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் வரும், ஃபைல் இஸ் நாட் எ ஜிப் ஃபைல். இதே எரர் தான் வந்து அவருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்திருக்கு. அதை தான் நம்மள்ட்ட கேட்டாங்க, எப்படி இதை வந்து ரெடிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, பைத்தானில் க்ரியேட் பண்ண கோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 153வது லைனில் வந்து சின்டாக்ஸ் வார்னிங் காமிக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லுது. அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ரூட் யூஸராக உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம ஹோம் காலி டவுன்லோட்ஸு பைஃபிஷர். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு எல்எஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம இருக்கோம். இந்த எரர் லாக் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த எரர் இங்கே காமிச்சிச்சில் அது வந்து ஒரு லாக் ஃபைலாக நமக்கு ஃபோல்டருக்குள்ளே அங்கே செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னா, பைத்தான் 3 -m ven ஸ்பேஸ் ven. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு என்ட்ரு பண்ணிடுங்க.
நோ மாடியூல் நேம்டு என்னோடைய நிறுத்திட்டேன். ENB வரணும்ல, சாரி. Python 3 VENV ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. நமக்கு அங்கே போயிடுவோம் நம்ம. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு சோர்ஸ்னு ஒன்று ஆக்டிவேட் பண்ணுவோம் சரிங்களா. நம்ம கோஸ்ட் ட்ராக்கிங்கில் அதை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதே மெத்தட் தான். சோர்ஸ் VENV/bin/activate ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு இல்லையே ஏதோ ஒரு எரர் வருது. This is not done. SOURCE ஓகேவா. சோர்ஸ் VENV/bin/activate போட்டு என்ட்ரு பண்ணுங்க. நமக்கு VENV அந்த ஃபைல் ஃபோல்டருக்குள்ளே நம்ம போயிட்டோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபோல்டர் அங்கே வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா. கிரியேட் ஆகிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு இது ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கிட்டே வாங்க, அப்போ தான் புரியும். pip3 install -r files/requirement requirements.txt ஓகேங்களா. ஸ்பேஸ் விட்டு -, break -system -package packages அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிடுங்க. ஓகே. pip3 இன்ஸ்டால் இருந்தது போட்டோம்னா நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து போட்டு பார்த்தோம், இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகலை. இந்த கமாண்ட் வந்து கரெக்டாக ஏதோ ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக தான் போட்டிருக்கேன், அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு எரர் அடிச்சு 2வது தடவை ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்எஸ் போட்டு நம்ம இப்போ செக் பண்ணோம்னா பைத்தான் ஃபைல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு, பைஃபிஷர். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்துட்டு Python 3 Python 3 போட்டு நம்ம இந்த ஃபைலை அப்படியே வந்துட்டு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ண வேண்டியதான். திரும்பவும் எரர் சொல்லுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், வரல. சரி ஓகே, இன்னொன்று பண்ணி பார்ப்போம். widget அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா ஒரு லிங்க்கு, அந்த லிங்க் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் /-rain/raw/pipefisher.py
பிஒய் அந்த இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. இந்த பிஒய் அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு அண்ட் பைத்தான் 3 pyfisher டாட் பிஒய் அதை போட்டு என்டர் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு ஒர்க் ஆகும்ல இல்லையா? அதுவும் ஆகல. என்ன பிரச்சனையாக இருக்கும்? சரி ரைட்டு. ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எல்எஸ் போட்டு பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்றுன்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த ஃபைலை தான் நம்ம கால் பண்ண போகிறோம். பைத்தான் 3 அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இந்த இடத்துல நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே கைஸ், நமக்கு பர்ஃபெக்டாக ரன் ஆகி வந்துடுச்சு. நம்மள்கிட்ட வந்து இப்போ ஆத்தன்டிகேஷன் கோட் கேட்குது. நம்மள்கிட்ட இல்லைன்றதுனால நோன்னு கொடுத்துடலாம். நோ கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. சரி ஓகே, ஸ்மால் தான், ஸ்மாலே கொடுத்து என்ட்ரு பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் மினிட், அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு pyfisher. ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ட்ரெடிஷ்னல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 78 இது இருக்குது. 78 இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஃபிஷிங் லிங்காக பார்த்துருப்பீங்க. இதில் நான் வந்துட்டு எது பார்த்துருக்கேன்? பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, கிளாஸ் ஆஃப் கிளானு, ஃபேஸ்புக் செக்யூரிட்டி, மெசேஞ்சரு, ஆட்டோ ஃபாலோவர், இதெல்லாம் வந்து நம்ம சில இதிலே பார்த்துருந்தோம். கோஸ்ட் ட்ராக்லேயோ இதிலே பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையவே உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆணுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த கோடு என்னென்னதுக்கு வரும். அப்படிலாம் நீங்கள் பண்ண தான், அதாவது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கர். ஓகேங்களா? இப்போ நானே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ தப்பு பண்ண பாருங்கள், நிறையா வரும். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம அடுத்து ஒரு இதுக்கு போகலாம். சரி, நம்ம பப்ஜி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். 35ல் இருக்குது. ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாலேஷன் மட்டும்தான் போடலான்னு வந்தேன். ஸோ பப்ஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம பண்ணோம். ஏன்னா நானே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி பப்ஜியில் இந்த மாதிரி ஃபேக் லிங்க் வந்து அவரோட அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது போய் ட்ரை பண்ணுறோம். 35 சோசியல் மீடியா ப்ரொவைடர் ஏதாவது லிங்க்கு கேட்குது. லிங்க்கு இல்லைன்னா என்டர் பண்ணிடலாம். சரி ஓகே, என்டர். அடுத்தும் அதுதான் யூஆர்எல் லிங்க்கு. ஓகே, என்டர். நமக்கு எல்லாம் வேணான்ட்டோம். ஆனால் pyfisherல ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அழகாக அப்படியே எழுதிட்டு வருது பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. pyfisherல எல்லாமே அது கொடுக்குற கோடை அப்படியே இது பண்ணிட்டு வர்றது இப்படி தான் வரும், அழகாக நீட்டாக நம்ம டைப் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா? ஓகே, எஸ்ன்னு போட்டுட்டு என்டர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து லிங்க் ரெடி ஆகி ஒரு 3 லிங்க் கிடச்சிருக்கு. நம்ம Cloudflare வந்து பார்ப்போம். காப்பி லிங்க் அட்ரஸ், இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிடுறோம்.
ஸோ எப்படி தான் போகுதுன்னு பார்ப்போம் பப்ஜி மொபைல். ரைட், இது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நிறையா விஷயம் பார்த்துருக்கேன். இதை வந்துட்டு கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேம் விளாட்றவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல, இந்த ட்ரெஸ்லாம் நம்மள்ட்ட இல்லை அப்படின்ட்டு. அதுக்காக எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். நானும் பப்ஜிலாம் விளாண்டுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி லிங்க்லாம் வந்து நான் எதுவும் டச் பண்ணதில்லை. பப்ஜிக்காக எதுவும் இது பண்ணல. ஸோ ரைட், உங்களுக்காக இந்த வீடியோவை ரெடி பண்ணுறேன். இந்த கன் ஏடபிள்யூஎம்னு நினைக்கிறேன், அந்த கன் பேர் அதில். ஓகே, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா கலெக்ட் ரிவார்டு, பேக் டு ரிவார்டு. ஓகே, இப்படி நமக்கு ஒரு 2 இது கேட்குது. அதாவது ட்விட்டரில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக்கில் வச்சுருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, அந்த மாதிரி கேட்குது. சரி ஓகே, ஃபேஸ்புக்கே கொடுப்போம். இப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட நம்மளோட இது கொடுப்போமா, ஷேடோ @gmail.com. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 0 போட்டுட்டு, இப்போ நம்ம அதாவது இதை பற்றி லிங்கை பற்றி தெரியாதவங்க என்னென்னு பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து அவங்களோட ஒரிஜினல் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அங்கே போய் டெர்மினலில் பார்க்கலாம். ரோலிங் ஆகிட்டே இருக்குது. சரி ஓகே, நம்ம டெர்மினலே போய் பார்த்துட்டு வந்துடும். டெர்மினலில் பார்த்தோன்னா பப்ஜி யூசர் நேம், அங்கே நம்ம என்ன கொடுத்தோமோ அதே இமெயில் ஐடி, அதே மாதிரி பாஸ்வேர்டு. இது இந்த ஃபைல் அப்படியே வந்து உங்களுக்கு சேவும் ஆகிடுச்சு, அவங்களோட ஐபி அட்ரஸும் சேவ் ஆகிடும். ஓகேங்களா, இதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஐபி அட்ரஸ் போயிட்டு செக் பண்ணுவோம். Ctrl+C கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், பாருங்கள் அழகாக ரன் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் யூஸிங். இப்போ நம்ம எல்எஸ் போட்டு செக் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபைல்லாம் இங்கே வந்துச்சு பாருங்கள். ஐபி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். cat ip.txt. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டா அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது வந்து ஃபைல் ஃபிஷர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். இது வந்துட்டு இதுக்கப்புறம் நிறையா ஏகப்பட்டது இருக்குது. 78 இது வரைக்கும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்கள் சேஃபாக. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு எல்லாம் நம்ம பார்த்தது தான், சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், யாரும் தவறாக பயன்படுத்த வேணாம். 0 enter. தேங்க்ஸ் ஃபார் யூஸிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.